அண்மை செய்தி. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சில பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. தென்மேற்கு பருவமழை இன்று கேரளா மற்றும் தென் தமிழக பகுதிகளில் இன்று தொடங்கி இருக்கிறது. தென் தமிழக பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்கள்ல ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேரளா மற்றும் தென் தமிழக பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதன் காரணமாகவும், தென் தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை என்பது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே தமிழகத்துல ஒட்டுமொத்தமா 14 இடத்துல வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்துல 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது. தொடர்ந்து ஒரு பக்கம் வெப்பநிலை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா இன்றும் நாளை மட்டும் இந்த வெப்பம் என்பது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எனவும், அதன் பிறகாக இந்த வெப்பம் படிப்படியாக குறைந்து இந்த தென்மேற்கு பருவமழைக்கான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் மே 19ஆம் தேதி இந்த தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருந்தது. அப்போ என்ன கூறினார்கள் என்றால், முன்கூட்டி கேரளாவில் இந்த மே 30ஆம் தேதி தொடங்கும் என கூறியிருந்தார்கள். அதன்படியே இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. அதாவது 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. கேரளாவில் ஏற்கனவே 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் ஜூன் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.